ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க வார் மிஷன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வைவல் த்ரில்லர் ஜானர்ல எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சோல்ஜரா இருக்காரு. ரொம்பவே திறமையான ஒரு சோல்ஜர் அவர். இப்போ ஒரு டீம்ல வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. அந்த டீம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பயிற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட உணர்ச்சிகள் கூட அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம எவ்வளவு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் அதுல இருந்து அவங்க சர்வைவ் ஆகணும் அப்படின்ற மாதிரி பல ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு நாள் பாத்தீங்கன்னா இவங்க ரவுண்ட்ஸ்ல இருக்கும்போது ஒரு மிஷின் மாதிரி ஒன்ன பாக்குறாங்க. பார்த்தா சட்டுன்னு எழுந்து அது இவங்கள சுட ஆரம்பிக்கும். பார்த்தா அது ஒரு ஏலியன் மிஷின் மாதிரி இருக்கு. அது இவங்களெல்லாம் அட்டாக் பண்ண பாக்கு. அது கிட்ட இருந்துலாம் தப்பிக்கிறதுக்கு நம்ம ஹீரோவும் இவங்க டீமும் என்னெல்லாம் பண்றாங்க, கடைசியில என்னதான் அதை இவங்க அழிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட் தான். இதே மாதிரி நம்ம 11 படங்கள் பார்த்திருந்தாலும் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். ஒரு எங்கேஜிங்கான படத்தை கொடுக்க வேண்டிய ஸ்டோரி பிளாட் தான். அதை இந்த டீம் நீட்டா பிரசன்ட்டும் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம ஹீரோ ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அது ஒவ்வொரு சீன்லயுமே சூப்பரா பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம ஹீரோட கேரக்டர் நீட்டாவே எழுதியிருக்காங்க படம் முழுக்க. இவங்க அந்த ட்ரைனிங், அதாவது அந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே ட்ரைனிங் கொடுக்குற போர்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராகவே இருந்தது. எவ்வளவு கடினமா சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நீட்டாவே காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரி அந்த ஏலியன் மிஷின் ஓவரால் நீட்டாவே சிஜில பண்ணியிருந்தாங்க. பெருசா நமக்கு பிசிறு தட்டல. அதே மாதிரி அதை அட்டாக் பண்ற போர்ஷனா இருக்கட்டும், அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த டீம் என்னெல்லாம் பண்றாங்க, நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்றாரு அப்படின்ற மாதிரி போர்ஷன்ஸும் சூப்பராகவே இருந்தது. டெக்னிக்கலி கண்டிப்பா இது சவுண்டான படம். சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருந்தாங்க. பெருசா எங்கேயுமே லேக் இல்ல. கண்டிப்பா இது ஒரு நல்ல படம் தான். படத்துல ரத்தம் தெரிய காட்சிகள் அடல் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் அடிக்கணும் 10க்கு 7 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.